வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கடலோட அதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குங்க. அதில் ஒன்று தான் ப்ளூ ஏஞ்சல். இதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு அழகான கற்பனை ஓவியம் மாதிரி இருக்கிற இதோட பெயர் வந்து ப்ளூ கிளாக்கஸ். ஒரு செடியோட காம்புல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பூக்கள் பூத்த மாதிரி இந்த மீனோட அமைப்பு இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன் ஓஷனுக்கு அடியில ஆழத்துல இந்த வகை உயிரினம் வாழுங்க. இது பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருந்தாலும் கடல் நத்த வகையை சேர்ந்தது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேர் வந்து ப்ளூ டிராகன். நத்தைக்கான எந்த குவாலிட்டியுமே இல்லையே. மொத்தமாவே இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் தாங்க. மீன் மாதிரி நீந்தாம மிதந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸா மிதக்கணும் அப்படிங்கறதுனால வாயில ஏர் பபிள்ஸை வச்சிருக்கும். அப்பப்ப நீந்த கூட செய்யுங்க. பெரிய தில்லாலங்கடியா இருப்ப போலயா. பார்க்கறதுக்கு ஆள் குட்டியுண்டு இருந்தாலும் சாப்பிட்ற மேட்டர்கள் எல்லாம் பெருசுங்க. அதாவது தன்னை விட பல மடங்கு சைஸ்ல பெருசா இருக்கிற மீன்களை கூட வேட்டையாடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும். இதோட வாயில கத்தி மாதிரி கூர்மையான பற்கள் இருக்கு. இதை வச்சுதான் வேட்டையாடும். ஐயோ, உன்னைய கலாச்சேன். தன்னை யாராவது அட்டாக் பண்ண வராங்கன்னா அதை முன்கூட்டியே கணிச்சிடும். உடனே தலைகீழ கடல் படுக்கையில படுத்துரும். அது பார்க்கறதுக்கு கிரே கலர்ல ஒரு மாதிரி மணல் மாதிரி இருக்கிறதுனால எதிரிகள் அட்டாக் பண்ணாம போயிடுவாங்க. நடிப்புல என்ன மிஞ்சிடுவா போல் இருக்கு. எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தோன்னே விஷ கெமிக்கலை வெளியேற்றி அதை உடம்பு முழுக்க பூசிக்கும். அந்த ஸ்மெல் ஒத்துக்காம எதிரிகள் அட்டாக் பண்ணாம ஓடி போயிடுங்க. அதை மீறி இது மேல வாயை வச்சா வாயை பொளந்துக்க வேண்டிதான். உடம்பு முழுக்க விஷம். இது உடம்புல இருந்து வெளியே வர அந்த விஷ திரவத்தோட நாத்தம் வந்து 30 அடி தூரம் வரைக்கும் இருக்குங்க. ஒரு தடவை திரவம் வெளில போச்சுன்னா திரும்பி செல்கள் வந்து விஷ திரவத்தை அது உடம்புல ரீஃபில் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம எதிரிகளோட சைஸை பொறுத்து அந்த நாத்தத்தோட மெஷர் மட்டும் மாறும். சைஸ் பார்த்து நாத்த மருந்து அடிக்கிற ஆண் பெண் ப்ளூ ஏஞ்சல் மீன்கள் தன்னோட இனப்பெருக்க டயத்துல பாத்தீங்கன்னா தன்னோட விந்தணுவையும் கருமுட்டையும் தண்ணியில வெளியேற்றும். அது தானா வந்து தண்ணி மேலேயே கலந்து அதுலயே குஞ்சு பொரிக்கும். தான் தோன்றித்தனமா உருவாகுது. இந்த மீன்கள் கூட்டமா ஒன்னா தான் சுத்துங்க. அந்த டைம்ல பெரிய மீன்களாலேயோ இல்ல வந்து வேற ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இந்த மீன்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கொடுக்கு மாதிரி ஒரு உறுப்பால குத்தும். அது பார்க்கறதுக்கு குட்டி முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா கூட்டமா சேர்ந்து குத்துனா எதிரிகள் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. பார்க்கறதுக்கு குட்டியா இருந்தாலும் பார்க்குற வேலையெல்லாம் பெருசா இருக்கு. இந்த மீனோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு ஆண் உறுப்பும் உண்டு, பெண் உறுப்பும் உண்டு. இனப்பெருக்கம் பண்ற காலகட்டத்தில் எதிரில் வந்து 2 ஆண் மீன் வந்ததுன்னா அதுல ஒன்று பெண்ணா மாறிடும். 2மே பெண் மீனா வந்ததுன்னா அதுல ஒன்று ஆணா மாறிடும். ஸோ ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மீன் சைஸ்ல சின்னதா இருக்கிறதுனாலையும் கடல்ல அதிகமாக கிடைக்காததுனாலையும் மீனவர்கள் ப்ளூ ஏஞ்சல் மீன்களை பிடிக்கிறது இல்லை. அப்படி மீறி பிடிச்சாலும் கொடுக்கால குத்தி விட்டுரும், இல்லாட்டி விஷத்தை கக்கும். எதுக்கு வம்புன்னு விட்டுறாங்க. ஆனாலும் சில கடல் ஆராய்ச்சியாளர்கள் இதை பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க குட்டியா அழகா இருக்கிற இந்த மீனை வீட்டில் தொட்டியில போட்டு வளர்க்க முடியாது. ஏன்னா அது வெளியேற்றுற நாத்தம் வீட்டையே நாரடிச்சிடும். அது மட்டும் இல்லாம அதுக்கு உணவு போட்டு கட்டுப்படி ஆகாது. நீ கடல்லே இரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.